12th standard mathematics. Welcome to all. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பேரபோலா சம்மந்தப்பட்டது தான் வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். பரவளையம் சம்மந்தப்பட்டது தான் பார்த்துட்டு வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலப்புற திறப்புடையது, இடப்புற திறப்புடையது, மேற்புற திறப்புடையது, கீழ்ப்புற திறப்புடையது. அதாவது ஓப்பன் ரைட்வேர்ட், ஓப்பன் லெஃப்ட்வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட், ஓப்பன் டவுன்வேர்ட். இந்த நாளை தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வீடியோஸில் வர்ற ஃபார்முலாஸ் பூராமே தரவாக நீங்கள் வச்சுக்கிட்டா சம்ஸ் எல்லாம் டக் டக் டக்னு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் டீஃபாகவே சொல்ல போகிறேன், 4 டைப்புக்குமே சொல்ல போகிறேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் 1 வந்து பரவளையம் வலப்புற திறப்பு உடையதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து y² = 4ax. அதே இது இங்கிட்ட எழுதியிருக்கு பாருங்களேன், இதுவும் பரவளையம், இது வலப்புற திறப்பு உடையது. அப்போ y - k² = 4a × x - h. இது ஒரு ஃபார்முலா. இது வந்து வெர்டெக்ஸ் 0,0 வர்றதுக்கு, இது வெர்டெக்ஸ் h, k வர்றதுக்கு, ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஒரே பேஜ்லேயே வந்து எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்களேன். அச்சுனா என்ன, முனைனா என்ன, குவியம்னா என்ன, செவ்வகலத்தின் சமன்பாடு என்ன, இயக்கு வரை சமன்பாடு என்ன, செவ்வகல நீளம் என்ன. இந்த 6 காலம் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. நல்லா கவனிக்கணும். ஆக்சிஸ்னா என்ன, வெர்டெக்ஸ்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, லேட் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்ரசெக்டம்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா என்ன, லென்த் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா சம்மு வந்து ஈஸியாக போடலாம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா அதுதான் இங்கே எழுதியிருக்கீங்க, நல்லா கொஞ்சம். ஆனால் இது வந்து வேறு, இதனுடைய ஃபார்முலா வேறு, இதனுடைய ஃபார்முலா வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே பேஜில் காட்டிருக்கேன், டயக்ராமும் போட்டு செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாப்பா இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த கடைசி வரைக்கும் நீ அப்படியே பார்க்கணும்ப்பா, ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். அப்போ ஃபார்முலா வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பையனுக்கும் நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து நான் டைரெக்டாகவே இந்த டயக்ராம் வந்து போட்டே காமிக்க போகிறேன், எப்படி எப்படி செய்யலாம் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்கீங்க பாருங்கள், எக்ஸு எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ், எக்ஸு எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். அதே மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸு எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ் ரெண்டும் சேம் தான். ஆனால் சென்டர் வந்து அதாவது வெர்டெக்ஸ் மாறுறப்ப நம்மளுக்கு வந்து வேரியேஷன் வரும், நல்லா கொஞ்சங்க. அப்போ இது வந்து ஓப்பன் ரைட்வேர்ட் சொல்லியிருக்குமா, அந்த டயக்ராம் அப்ளை பண்ண போகிறேன், நல்லா கவனிங்களேன். அப்போ ஓப்பன் ரைட்வேர்டுங்கிறப்ப இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம். படம் வந்து நீங்கள் வந்து எலிப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் போடணும்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து படம் வந்து நீட்டாக வரும். ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்க, ஓகேவா. இது வந்து பேரபோலா ஷேப்புக்கு வந்துருச்சு. இது போட்டேன், 2 டயக்ராம் போட்டுக்குவோம், ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராம் முதல் ஃபில் பண்ணிடுவோம். இது வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ்னால் இதுதான் வி. அப்போ வி வந்து 0,0. இந்த ஆக்சிஸுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது அச்சு, எக்ஸ் அச்சு. அதாவது எக்ஸ் அச்சை 2 சிமெட்ரிக்கலாக பிரிக்குது, வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டெக்ஸ் வி 0,0. இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் குவியம் எஃப் A,0. இதனுடைய குவியம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, போட்டாச்சு A,0. அதுக்கு அடுத்தது இதுக்கு நேராக ஃபோக்கஸுக்கு நேராக ஸ்ட்ரைட் லைன் போட்டால் அதுக்கு பேர் வந்து செவ்வகலம், அதாவது எல் டேஷ். இந்த செவ்வகலத்தின் நீளம் என்பது என்னென்னா x = a. அப்போ இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த இது வரைக்கும் லென்த்து சொன்னோம் இல்லையா, VF = a. அப்போ இதுதான் வந்து செவ்வகலத்தினுடைய நீளம், செவ்வகலத்தினுடைய சமன்பாடு.
அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அதுக்கு அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் இந்த சைடு தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து லைன் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, பேரலாக இருக்கணும், இணையாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அவ்வளோதாப்பா. அப்போ இங்கே ஒரு வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, லேட்டஸ்ட் ரெக்டம், டைரக்ட்ரிக்ஸ், ஆக்சிஸ், இதை மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சால் போதும். இதை வந்து நம்ம வந்து இந்த அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்களேன், இங்கே பாருங்கள் எழுத போகிறேன், இதை தான் அங்கே அப்படியே எழுத போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கிச்சுன்னா மற்றது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இது வந்து ஓப்பன் என்ன சொல்லியிருக்கோம், ரைட் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆக்சஸ், அப்போ இது எந்த ஆக்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் அச்சு. அப்போ எக்ஸ் அச்சுனாவே ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் அச்சுனாவே ஒய் இஸ் ஈக்குவல் 0ன்னு அர்த்தம். அடுத்து முனைன்னா என்னது, வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ்னால் என்னப்பா, வி. அப்போ 0,0, வி வந்து இந்த 0,0. அதுக்கடுத்து குவியம், ஃபோக்கஸ் எஃப் என்ன சொல்லியிருக்கோம், 0. அப்போ எஃப் வந்து 0 என்ன சொல்லியிருக்கேன். அப்போ ஏ என்பது என்னது, வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஏ, மறந்துடாதீங்க, ரைட். அதுக்கடுத்து செவ்வகலத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், இந்த லைன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து இயக்கு வரை சமன்பாடு, இந்த சைடு நெகட்டிவ் சைடு போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அதுக்கடுத்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகல நீளம் தான் எல் டேஸ். அப்போ எல் டேஸ் என்கிறது 4A அலகுகள், 4A யூனிட்ஸ். இது வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வரக்கூடியது தான். அப்போ இந்த ஃபார்முலா மாதிரியே இந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து எழுதி செய்ய போகிறோம். நல்லா கொஞ்சங்க, இது அப்படியே கூட டைரெக்டாகவே நான் எழுதுவேன். அப்படியே கூட கொஞ்சம் பாருங்கப்பா, இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான்ப்பா, எக்ஸ் அச்சு தான்ப்பா, எந்த மாற்றம் இல்லைப்பா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 தான்ப்பா. அதுக்கடுத்துப்பா முனை, இங்கே முனை விங்கிறது H,Kப்பா. இது வந்து சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கும். இது வந்து நம்பர் மாறிடும், H,Kன்னு கொடுத்துருவாங்க, அங்கேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ் எஃப், குவியம். இந்த எஃப்ங்கிறது என்னென்னா நல்லா கவனிங்களேன். அப்போ H,K இருக்கு இல்லையா, அந்த H,K இருக்கு இல்லையா, இந்த தான் ஆட் பண்ணிடணுப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ப்ளஸ் ஏ ப்ளஸ் 0, அவ்வளோதான்ப்பா. அந்த H,Kவோட இந்த A0 இந்த தான் ஆட் பண்ணிட்டா போதும். அந்த படம் போடுறப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலாஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது செவ்வகலின் சமன்பாடு. அப்போ செவ்வகல சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த அப்படியே எக்ஸ் வைங்க, இந்த ஏ வைங்க, ப்ளஸ்ஸு போட்டு வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் ப்ளஸ்ஸு போட்டு என்ன போட போகிறீங்கன்னா, இந்த இடத்துல ஏ இருக்கா, அப்படியே எழுதிட்டேன். அப்போ H,K, இந்த எக்ஸுக்கு என்ன போடுவோம், ஹச், அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். இங்கிட்டு H ப்ளஸ் ஏன்னு எழுதலாம், ஏ ப்ளஸ் H எழுதலாம், நம்மளுடைய விருப்பம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பேஸ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கான். அதுக்கு அடுத்துப்பா ஒரே நிமிஷம், இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இயக்கு வரை சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே இந்த மைனஸ் ஏ அப்படியே போட்டு ப்ளஸ்ஸு H போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் எல் டேஸ். அப்போ எல் டேஸ்னால் அதே 4A தான். அப்போ லென்த்தை பொறுத்தளவுக்கு சேம் தான். அப்போ நான் வந்து இது சாதாரண மாடல், வி வந்து 0,0க்குரியது, இது வி வந்து H,Kக்குரியது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு காமிக்கிறதுக்காண்டி தான் ஒரே பேஜில் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா கோணிங்க, ஏன்னா இதுக்கு டயக்ராம் போடுறேன் பாருங்களேன். இதுக்கு என்ன ஓப்பன் ரைட் வேர்டு தான் நான் பேசணுமா, அந்த ஓப்பன் ரைட் வேர்டுக்கு டயக்ராம் போட போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ டயக்ராம்ப்பா நல்லா கவனிங்கப்பா. அப்போ இந்த சென்டர் வந்து இந்த இடம் வி வந்து 0,0பா. அப்போ இந்த சென்டர் ஓகேப்பா. அதுக்கு அடுத்து வந்து சென்டர் மாறும். அப்போ சென்டர் இங்கே மாறலாம், இங்கே மாறலாம், இங்கே மாறலாம், இங்கே மாறலாம். அந்த வெர்டெக்ஸ் வந்து நம்ம இங்கே வரதா வச்சுக்கோங்க. இந்த வி
அந்த வி இங்கே வரதா வச்சுக்கோங்க. அப்போ வி வந்து ஹைச் கமா கே இங்கே வரதா வச்சுக்கிட்டா அப்போ டயக்ராம் வந்து எப்படி மாறும் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இது வந்து பிக்ஸமில் கேட்கக்கூடிய பார்ட்டு கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா மாறி இருப்பேன். அப்போ சென்டர் பாருங்களேன், நல்லா கவனிங்க. அப்போ சென்டர் மாறப்போகுது பாருங்களேன். அப்போ சென்டர்னால் வெர்டெக்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. அதே ஆக்சிஸ் தான் சென்டர் வந்து மாறப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிக்கப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். இது சென்டர் வந்து 0,0. இங்கே இருந்த சென்டர் வெர்டெக்ஸ் வந்து இங்கே மாறிடுச்சு. அப்போ இங்கே மாறினா டயக்ராம் வந்து இங்கே வந்துடும். அதுதான் இதில் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டே இது தான். இந்த இடத்த பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்த கவனிங்கப்பா, நல்லா பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாப்பா நல்லா கவனிங்கப்பா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அப்போ இது வந்து வெர்டெக்ஸ் வி, இந்த இங்கே போட்டுக்கல ஹச் கமா கே போட்டேன். அதுக்கடுத்து இதுதான் ஃபோக்கஸ் எஃப். அப்போ இது வந்து மாறிடும், இங்கேருந்து டிஸ்டன்ஸ் மாறிடும். அதுதான் இந்த இடத்துல போட்டுக்க மாறுங்க. அப்போ ஃபோக்கஸ் வந்து ஏ ப்ளஸ் கேன்னு கூட போடலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஏ ப்ளஸ் கே கமா 0 ப்ளஸ் கே. இது 0 ப்ளஸ், இது வந்து ஏ ப்ளஸ் ஹைச், ஏ ப்ளஸ் ஹைச். அப்போ ஏ ப்ளஸ் ஹைச் கமா 0 ப்ளஸ் கே, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் தான் வந்து லேட்டஸ்ட் செட்டம் எல் டேஷ். அப்போ எல் டேஷ்னால் எங்கே போட்டிருக்கோம், இந்த இடம் பாருங்க, ஏ ப்ளஸ் ஹைச், அவ்வளோதான். அல்லது ஹச் ப்ளஸ் ஏ நம்ம விருப்பம். அதுக்கு அடுத்தது செவ்வகத்தின் சாம்பாடு போட்டோமா. அடுத்து இயக்கு வரையின் சமன்பாடு. அப்போ இயக்கு வரையின் சமன்பாடுனா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ இந்த இதுலேருந்து இந்த சைடு வந்து இந்த எவ்வளோ லென்த் இருக்கோ அதனுடைய லென்த்தை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த சைடு வரும்ப்பா, நல்லா கொனிங்கப்பா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஏன்னு போட்டாலும் சரி, இல்லை மைனஸ் ஏ ப்ளஸ் ஹச் போட்டாலும் சரி, அவ்வளோதான். அப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து இங்கே இடம் மாறி இருந்தால் படம் இப்படி வரும், மறந்துடாதீங்க. இது வந்து ஆர்டினரி வி வந்து 0,0. இது வந்து வி வந்து ஹச் கமா கே. அப்போ சென்டர் வந்து வெர்டெக்ஸ் வந்து மாறி இருந்தால் இப்படி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ நல்லா கொஞ்சிக்கோங்க, இந்த ரெண்டு படத்துக்கு வித்தியாசம். இது புக்கில் தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 283 283 இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வந்து எல்லாமே ஈஸியாக நம்ம அப்ளை பண்ண முடியும். உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டயக்ராமே போட்டு காமிச்சிருக்கேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ ஒரு தடவை மறுபடியும் பாருங்களேன், அப்படியே வந்து சொல்கிறேன் மட்டும் கவனிச்சுக்கோங்க. அச்சு, முனை, குவியம், செவ்வகல சாம்பாடு, இயக்குவரை சமன்பாடு, செவ்வகல நீளம், இந்த 6 பாயிண்ட். ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் செட்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டரல் சிஸ்டம். இந்த ஃபார்முலா பூரா கரெக்டாக தெளிவாக வச்சுக்கணும். இது மறந்துட்டீங்கன்னா இது கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இதை அப்படியே பேஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்களேன். இது 0,0, இது ஹச் கமா கே, இது ஏ கமா 0. அந்த ஏயோட என்ன பண்ணியிருக்கோம், ஹச்சை கூட்டியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 0வோட கேயை ஆட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த ஏயோட என்ன பண்ணியிருக்கோம், ஹச்சை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அப்படியே செஞ்சுருக்கோம், வேறு ஒன்றும் செய்யலை. இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏயா, அப்போ மைனஸ் ஏயோட ஹச்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் சார் கேயை ஆட் பண்ணணும்னு கேட்காதீங்க. அப்போ எக்ஸுக்கு உரியதான் ஹச், அதனால் வந்து ஹச்சை மட்டும்தான் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து எல் டேஷுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த் ஆஃப் லேட்டர் சிஸ்டம் 4A, இதனுடைய லென்த் வந்து 4A. இங்கே வந்து வரக்கூடிய வெர்டெக்ஸ் வந்து இங்கே வரக்கூடியது வந்து கண்டிப்பாக இது வந்து 2A லென்த்து, இது ஒரு 2A லென்த்து, 2A + 2A 4A லென்த்துன்னு போடலாம். இது வந்து டைப் 1 வரக்கூடியது, ஓப்பன் ரைட் வேர்டு. இப்போ டைப் 2 வர்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். வீடியோவை ஓயாமல் போட்டு பார்த்தா தான் வந்து இது வந்து மைண்டில் நிற்கும். இது தெரிஞ்சால் தான் வந்து சம்மில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அதனால் டயக்ராம் வந்து மிக 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 தெளிவாக போட வேண்டும். டைப் 2 பரவளையம் இடப்புற திறப்புடையது. பேரபோலா இஸ் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஓப்பன் லெஃப்ட் வேர்டுக்குரிய ஜென்ரல் ஃபார்ம் y² = -4ax. அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டு இங்கேயும் கொடுத்துருக்கேன். அப்போ இது சென்டர் வந்து வெர்டெக்ஸ் வந்து மாறுறது.
அப்போ ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். மறந்துடாதீங்க, இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து வெர்டெக்ஸ் மாறுறது, இது வெர்டெக்ஸ் ரேண்டலில் இருக்கிறது. அதே மாதிரி 6 பாயிண்ட் செக்க பண்ண போகிறோம். அச்சு, முனை, குவியம், செவ்வகல சமன்பாடு, இயக்கு வரை சமன்பாடு, செவ்வகல நீளம். ஆக்சஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த 6 பாயிண்ட் தான் வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்த மாதிரி, போன பேஜில் பார்த்த மாதிரி இதை முதல்ல ஃபில் பண்ணுவோம், அதுக்கடுத்து இதை ஃபில் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. பேரபோலாங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா கவனிங்க. இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டுன்னு சொன்னோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு, எக்ஸ் டேஸ், ஒய், ஒய் டேஸ் எல்லாமே போட்டோம். இது வந்து வி வந்து ஆரிஜின் தான், 0,0. அப்போ ஓப்பன் என்ன சொன்னால் லெஃப்ட் வேர்டுன்னு சொன்னால். அப்போ டயக்ராம் வந்து எப்படி வரைய போகிற நல்லா கொஞ்சிக்கோங்களேன். அப்போ லெஃப்ட் வேர்டுனா லெஃப்ட் சைடு படம் வரைஞ்சிடணும், மறந்துடாதீங்க. அப்போ லெஃப்ட் சைடு வரைஞ்சிட்டு ஒரு ஆரோ மார்க் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதனுடைய ஈக்குவேஷன்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a எக்ஸினுடைய ஈக்குவேஷன். ஓகேப்பா. இது வந்து ஃபோக்கஸ்னு நல்லா கவனிங்க. எப்போவுமே அச்சு மேலே தான் வந்து ஃபோக்கஸ் வரும். அப்போ இதுதான் எஃப்பு. அப்போ மைனஸ் a,0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் a,0. இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது இங்கே நல்லா கவனிங்கப்பா. இதுதான் வந்து செவ்வகலம். செவ்வகலம் லென்த் ஆஃப் எல் டேஸ். அப்போ இது என்ன போடலாம்ப்பா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எச் ஆக்சில் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த தான் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த சைட்லேருந்து இங்கே வரணும்ப்பா. அப்போ இங்கே வர்றப்ப இதுக்கு பேர் என்ன சொன்னால் இயக்கு வரையினுடைய சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அவ்வளோதான்ப்பா. இந்த 6 பாயிண்ட் முன் பார்த்துக்கோங்க. வெர்டெக்ஸ்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ்னா என்ன. அவ்வளோதான். இதெல்லாம் நீ தெளிவாக பார்த்துட்டாவே சம்மு வந்து அழகாக போட்டுடலாம். இதெல்லாம் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல எழுத போகிறீங்க நீங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே எழுதிட்டு அப்புறமேல் வந்து இதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை எழுதுவோம். அப்போ இதை எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆக்சிஸ், அச்சு. அச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆக்சிஸ்ப்பா? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே படம் இருக்குப்பா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் வந்து 0. அப்போ ஒய் இல்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து முனை வெர்டெக்ஸ் வி வந்து 0,0. ஃபோக்கஸ் எஃப் இந்த இடம் பாருங்கள் மைனஸ் a,0. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகல சமன்பாடு இங்கே பாருங்கள். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அவ்வளோதாப்பா. அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் செவ்வகலத்து இது இயக்கு வரையின் சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அவ்வளோதாப்பா. அதுக்கடுத்து இன்னொரு காலம் இருக்குது பாரு. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம் எல் டேஸ். அப்போ எல் டேஸ் என்பது 4a யூனிட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டா நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த காலம் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா. அப்போ இங்கே அப்படியே இதை கூட ஃபில்லப் பண்ணிவிட்டு டயக்ராம் போடுவோம், ஃபில் பண்ணிவிட்டு டயக்ராம் போடுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிஸ் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டோம், ரைட்டியா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம். அப்போ இந்த இடத்துல கே போடணும். ஏன்னா வி என்பது ஹச்சுக்கமா கே தானப்பா. அப்போ ஹச்சுக்கமா கேங்கிறப்ப இது வந்து வெர்டெக்ஸ் வி என்பது ஹைச்கமா கே. அந்த ஒய்க்கு நேரம் என்ன இருக்குது? கே இருக்குது. அதான் ஒய்ஸ் ஈக்குவல் டு கே. ஓகேப்பா, இதை அப்ளை பண்ணிட்டப்பா. அதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ். நீ ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இது மைனஸ் a,0 அப்படியே வைங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு ஹச்சு கமா கே, ப்ளஸ்ஸு கே. அவ்வளோதான், ஈஸியாக வந்து மைண்டில் செட் ஆகிடும். அப்போ இது தெரிஞ்சாவே இது தெரிஞ்ச மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹைச் மைனஸ் கே போட்டிருப்பாங்க. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து செவ்வகலத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ தானப்பா போட்டிருக்கு. அப்போ எக்ஸுனாவே என்னென்னு ஹச்சு, அப்போ ப்ளஸ் ஹச்சாக போடுங்க.
அதுக்கு அடுத்தது இந்தது இயக்குவரையின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தானே போட்டிருக்கோம். இதோட ஏனாவே என்ன இருந்தது, இந்த எக்ஸுனாவே ஹச் தான் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா ஹைச் கமா கே. அப்போ இது எக்ஸு, இது ஒய். எக்ஸுக்கு வந்து ஹச் போடணும், ஒய் வந்தால் கே போடணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து செவ்வகத்தின் நீளம் எல் டேஷ் ஈக்குவல் டு 4a யூனிட்ஸ். அது எல்லா ஈக்குவேஷனுக்குமே அதுதான் வரும், மறந்துடாதீங்க. ஏன்னா லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்மெண்ட் என்பது 4a, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் வெர்டெக்ஸ் மாறி வர்றதுக்கு டயக்ராம் வந்து அப்ளை பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். அப்போ சென்டர் மாறி வர்றதுக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் லெஃப்ட் தானே சொன்னான். அப்போ லெஃப்ட் சைடு இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கே வேணால் வரலாம். இப்போ நம்மளுக்கு தேவை இங்கிட்டு திரும்பி இருக்கணும். இப்போ நான் இந்த பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வி வந்து ஹைச் கமா கே இங்கே வர்றதா வச்சுக்கிறேன். அப்போ இப்போ டயக்ராம் அப்ளை பண்ண போகிறீங்க, நல்லா கவனிங்களேன். அது வந்து நம்மளுக்கு தேவை லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கணும், அவ்வளோதான் படம். அப்போ லெஃப்ட் சைடு திரும்பி இருந்தாவே நம்மளுக்கு போதும். அப்போ நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் டயக்ராமே நான் வந்து போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். அப்போ லெஃப்ட் சைடு தானே படம் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடு டயக்ராம் போடுறப்ப இங்கே பாருங்கப்பா, இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு போடுறப்ப இங்கே பாருங்கப்பா, இந்த லைன் வரைக்கும் அப்படியே போட்டுருங்கப்பா, அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுப்பா. அப்போ டயக்ராம் போட்ட பின்னால் இதை அப்படியே பாருங்கள், நல்லா கவனிங்க. இனிமேல் டக்கு 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 டக்குன்னு எழுதிடலாம். இப்போ சென்டர் எழுதிட்டோமா, ரைட்டுங்க. இது ஃபோக்கஸா, அப்போ ஃபோக்கஸ் எஃப். அப்போ எஃப்க்கு என்ன போட்டோம், மைனஸ் ஏ கமா ஜீரோவா. அப்போ இந்த இடத்துல என்ன போட போகிறோம், மைனஸ் ஏ ப்ளஸ் ஹச்சு கமா ஜீரோ ப்ளஸ் கே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அங்கே எழுதியிருக்கேன், இங்கேயும் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த லைன் நேராக கோடு போட்டால் அதுக்கு பேர் என்னது, எல் டேஷ். எல் டேஷ்னு என்னது, செவ்வகத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம். அப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கா, அதோட ஹச்சை மட்டும் சேர்த்து விட்ருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துலேருந்து இந்த லக்கம் பேரலாக ஒரு கோடு போடுங்க. இதுக்கு பேர் என்னது, டைரக்ட்ரிக்ஸ். அப்போ டைரக்ட்ரிக்ஸ்னு என்னப்பா, இயக்கு வரை. அப்போ இங்கே என்ன போட்டோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ போட்டோம். அதோட என்ன பண்ண போகிறோம், ஹச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹச். ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் செட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டாவே இது பூராமே ஹச்சு கே மட்டும் ஆட் பண்ணக்கூடிய வேலைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ 2 மாடல் இது வரைக்கும் பார்த்துட்டோம். என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம், ஓப்பன் ரைட் வேர்ட், ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. அதாவது பரவளையம் வலப்புற திறப்புடையது, பரவளையம் இடப்புற திறப்புடையது. இந்த 6 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டாவே சம்மெல்லாம் டக் டக் டக்குன்னு போட்டலாம், ஒன்றும் இல்லைப்பா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து எந்த பாயிண்ட்டு, 3rd டைப்பு போக போகிறோம், ரெடியாக பார்த்துக்கோங்க. டைப் 3 மேல்புற திறப்புடையது, ஓப்பன் அப்வேர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஓப்பன் அப்வேர்டு, மேல்புற திறப்புடையது. இது வந்து வெர்டெக்ஸ் மாறி வர்றதுக்கு இது ஆர்டினரி வெர்டெக்ஸ். அப்போ 0, 0 வர்றது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது எக்ஸ் மைனஸ் ஹைச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay மைனஸ் கே. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம், இது எல்லாமே தரவாக வச்சுருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நேரம் மைண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகிருக்கும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அச்சு, முனை, குவியம், செவ்வகல சமன்பாடு, இயக்குவரை சமன்பாடு, செவ்வகல நீளம். இது வி வந்து 0, 0க்கு நீ போட்டாவே ஆன்சர் வந்து அழகாக வந்துடும். அப்போ ஃபார்முலா வந்து தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து டயக்ராம் போட்டு அப்புறமேல் எழுத போகிறேன், கேர்ஃபுல்லாக நல்லா கவனிங்க. அப்போ டயக்ராம் அப்ளை பண்ணலாமா. அப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்னது, மேல்புற திறப்புடையது. அப்போ மேல்புற திறப்புடையதுனாவே இங்கே பாருங்கப்பா, மேலே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எலிப்ஸை வந்து வச்சு டயக்ராம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் போட்டால் போதும், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நல்லா கவனிங்களே, அப்படியே வாங்க.
அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே போட்டாச்சுப்பா அப்படியே நல்லா கொண்டு இதுதான் வந்து x² = 4ay ஈக்குவேஷன். அவ்வளோதான்ப்பா. இது v வந்து 0,0பா வெர்டெக்ஸ். அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்னா இந்த அச்சு மேலே தான் இருக்கும், ஆக்சிஸ் மேலே அந்த கருவுக்கு உள்ளே தான் இருக்கும். மறந்துடாது, அது எந்த சம்மாக இருந்தாலும் எந்த மாடலாக இருந்தாலும். அப்போ எஃப் அப்போ இது ஒய்ஹெச்சில் தான் இருக்குது. அப்போ 0,a நல்லா கொஞ்சிக்கோங்க. இது v வந்து எப்போவுமே வெர்டெக்ஸும் ஃபோக்கஸுக்கும் ஒரே லைன் தான் இருக்கும். மறந்துடாதீங்க, எல்லா படத்தையும் பாருங்களேன், வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் ஒரே லைனில் தான் இருக்கும். ரைட்டியா? அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஃபோக்கஸுக்கு நேராக என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலராக போட்டால் அதுக்கு பேர் என்னது, செவ்வகல சமன்பாடு. எல் டேஷ் ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ y = a அப்படியே போட வந்தால் y = a தானே இருக்குது, அந்த a போட்டால் போதும். y = a. இதுக்கு ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் சைடுப்பா. அப்போ நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே போடலாம். இங்கே பாருங்கள், இந்த லைனை போட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் இயக்குவரை சமன்பாடு. அப்போ இயக்குவரை சமன்பாடு என்பது நல்ல கவனிங்க. அப்போ y = -a. அவ்வளோதான்ப்பா. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், வெர்டெக்ஸ் போட்டிருக்கோம், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், ஃபோக்கஸ். இது வந்து எல் டேஸு, இது வந்து செவ்வகலத்தினுடைய நீளம் அப்புறம் பார்த்துக்கலாம், செவ்வகலத்தின் சமன்பாடு. அதுக்கடுத்து செவ்வகலத்தினுடைய என்னது இது ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரை சமன்பாடு. அப்படியே எழுத போகிறேன். அப்படியே நல்லா கொஞ்சம் செய்வாங்களே, அப்படியே பாருங்கள். அச்சு நல்லா கவனிங்க. அச்சு என்ன ஆச்சுப்பா, அது ஒய்ஹெச்சு. ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்ஹெச்சுனா x = 0 அர்த்தம். அப்போ ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பேரபோலாவை ரெண்டாக பிரிக்கணும். அது எது, எக்ஸ் பிரித்தா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் பிரித்தா ஒய் ஆக்சிஸ். இது வந்து இந்த பேரபோலாவை ரெண்டாக பிரிக்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்ஹெச்சு தான் இதனுடைய ஆக்சிஸ். அப்போ ஆன்சர் எழுத போகிறீங்க, நல்லா கொஞ்சிட்டே வாங்க. நல்லா பாருங்கள், அச்சு. அப்போ அச்சுனா என்னப்பா சொன்னோம், அச்சுனா ஒய்ஹெச்சு. ஒய்ஹெச்சுனா என்னது, x = 0, அதாவது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் வந்து 0. வெர்டெக்ஸ் அப்போ v வந்து என்னது 0,0 இருந்தால் 0,0. அதுக்கடுத்து ஃபோக்கஸு எஃப் 0,a. அவ்வளோதான், டக்குன்னு எழுதிடலாம், ஈஸி. செவ்வகலத்தின் சமன்பாடு. அப்போ செவ்வகலத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ y = a இருந்தால் y = a. அதுக்கடுத்து இயக்குவரை சமன்பாடு. இயக்குவரைனா இந்த இடம் கீழே இருக்கு இல்லையா, அப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்னது y = -a. இது ப்ளஸ் வந்தால் அது மைனஸ் வரும். எப்போவுமே எந்த சம்மாக இருந்தாலும் ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் L = 4a. அதில் எந்த மாற்றமே கிடையாது. ரைட்டு. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்கப்பா, இது எழுதிட்டாவே இந்த சென்டர் மாறுறதுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த வெர்டெக்ஸ் மாறுறது ஈஸியாக போடலாம். அச்சுன்னா என்ன அச்சு சொன்னால் ஒய்ஹெச்சு. அப்போ ஒய்ஹெச்சுனா என்ன அர்த்தம், x = h போடணும். ஏன்னா ஹச்சுக்கமாக்கே தானே, அது போடணும். இங்கே x = 0 போடணும், இங்கே வந்து x = h போடணும். வேறு ஒன்றும் இல்லைப்பா. இதை மட்டும் நல்லா கொஞ்சிக்கோங்கப்பா. வெர்டெக்ஸ் v வந்து என்னப்பா, h,k. அதுக்கடுத்து ஃபோக்கஸ்ப்பா. அப்போ ஃபோக்கஸ் எஃப்னு என்னப்பா, நீ மறந்துட்டா ஒன்றும் செய்யாதப்பா. இது என்னப்பா இருக்குது 0பா, இது என்னப்பா இருக்குது ஏப்பா. அப்போ 0,a. அப்போ ஒய்ஹெச் தானே சொன்னோம். அப்போ ஒய்ஹெச்சுங்கிறப்ப இந்த இடம் பாருங்க 0,aன்னு போட்டோம். அப்போ 0,aன்னு போடுறப்ப நீ செய்ய வேண்டியது என்ன, இது என்னது ஃபோக்கஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபோக்கஸுங்கிறப்ப அழகாக என்ன பண்ணலாம், ஹச்சுக்கமாக்கே அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பழையது தான் ஹச்சுக்கமாக்கே. அப்போ ஹச்சு ப்ளஸ்ஸு கே. இந்த எக்ஸ் ஒய் இருக்குல்லப்பா, அப்படி இது எக்ஸ் பாயிண்ட், இது ஒய் பாயிண்ட். அப்போ இந்த இடம் தான் உனக்கு பேசிக். 0,aங்கிறப்ப ஹச் ப்ளஸ் ஏ ஆட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இது புரியலையா, இங்கே பாருங்கள். அப்போ ஒய் = a தானே. அப்போ இது ஒய் ஆக்சிஸ்னால் என்ன பண்ணணும், h,k. அப்போ இது ஒய்க்கு கே தானே வரும், ப்ளஸ் கே போட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள். அப்போ y = -a ப்ளஸ்ஸு கே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்போ ஒய் வந்தால் கே போடணும், எக்ஸ்ஹெச்சில் வந்து ஹச் போடணும். அப்போ h,kங்கிறது என்னப்பா, வெர்டெக்ஸில் h,kங்கிறது x, y. எக்ஸுக்கு நேராக ஹைச் போடணும், ஒய்க்கு நேராக கே போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பேசிஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
ஆறாவது பாயிண்ட்டு செவ்வக நீளம். அப்போ எல் டேஷ் ஈக்குவல் டு 4a. இது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்பில் நீ வச்சுருந்தாவே எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு டயக்ராம் போட போகிறேன். ஏன்னா டயக்ராம் கேட்பாங்க. இது வந்து பிக் சம்மில் வர்றது, அதனால தான் அழுத்தி சொல்லியிருக்கேன். 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. நம்ம எதுக்குமே ரெடி ஆகிக்கணும். அப்போ இது என்ன டைப் போட்டால் மேல்புற திறப்புடையது. அப்போ மேலே திறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கே வேணால் வரலாம். மேலே திறக்கிறது இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே எங்கே வேணாலும் வரலாம். நான் இந்த பிளேஸை வந்து குறிக்கலான் இருக்கேன். நல்லா கொஞ்சங்க. ஒரு பையன் இங்கே குறிக்கலான்னு நினைக்கிறேன். எங்கே வேணால் குறிக்கப்பா. சரிப்பா, இந்த இங்கே கூட குறிக்கிறப்பா. இந்த இது வி வந்து H,Kன்னு அப்ளை பண்ணிட்டேன். அப்போ படம் போடுறது வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் படம் மேலே தான் திறந்திருக்க வேண்டும். அப்போ ஓப்பன் அப்வேர்டு இதை அப்படியே குறிச்சிட்டு அப்படியே எங்கே கவனிங்கப்பா. அவ்வளோதாப்பா, போட்டாச்சுப்பா. இங்கே பாருப்பா, இது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். நான் 2 கலர் கொடுத்த காரணம் வந்து இது வி வந்து 0,0. இது பழைய படம். இந்த இருந்த வெய் தான் இங்கே போயிருக்கு. அப்படி இங்கே போய் வந்து என்ன பண்ண போகுது, மேலே தானே போட சொன்னால் இந்த மேலே போட்டுருவோம். இந்த இப்படி போட்டுருங்க, அவ்வளோதான். கரெக்டாக அழகாக நீட்டாக போடுங்க. அப்போ படத்தை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பின்னால் இப்போ நான் ஆர்டினரியாகவே போட போகிறேன், டேரெக்டாகவே போட போகிறேன். இது வி H,K. இந்தது ஃபோக்கஸ். அப்போ எஃப் எவ்வளோப்பா, இங்கே பாருங்க எஃப். அப்போ 0 + H,A + K. ஓகே, இதுதான் என்னது செவ்வகலம் தான். இதுதான் எல் டேஷ். அந்த செவ்வகலத்தின் சாம்பாடு என்னப்பா. அப்போ y = A + K. அப்போ இது பூரா நோட்டில் எழுதி நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணப்பா. அதுக்கு அடுத்தது இயக்கு வரை சமன்பாடு. இயக்கு வரை இங்கே வந்துடும், இந்த இது பெண்டுக்கு கீழே வந்துடணும். அப்போ இதுதான். அப்போ இது என்னப்பா இருக்குது. அப்போ y = K - A. இந்த K - A அல்லது -K + K. -A + K நம்ம விருப்பம்தான். அப்போ சம்மு செய்கிறப்ப இதெல்லாம் டக் நீ வச்சுக்கணும். மைண்ட்லேயே வச்சு போட்டுக்கலாம். ஃபார்முலாவை 2 தடவை 3 தடவை எழுதி பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்துடும். அப்போ இது வரைக்கும் 3 டைப் பார்த்துருக்கோம். அப்போ 4th டைப் வந்து கீழ்ப்புற திறப்புடையது பார்க்க போகிறோம். கொஞ்சம் தயாராக இருந்துக்கங்க. ஏன்னா வந்து ஃபார்முலா வந்து சொல்லிட்டு போனால் தயா அந்த சம்மெல்லாம் ஈஸியாக போட முடியும். இல்லைனா நான் போய் அந்த இடத்துல செவ்வகலத்தின் சமன்பாடு y = A + K அப்படின்னு சொன்னால் விளங்காது. அப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு போய் நான் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ, அங்கே படிச்சிருக்கோம், அதனால் இது ஈஸியாக இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம்னு வந்துடுவீங்க. அப்போ நார்மல் ஃபார்முக்கும் படிக்கணும், H,K ஃபார்முக்கும் படிக்கணும். அப்போ V வந்து 0,0க்கும் ஃபார்முலா படிக்கணும், V வந்து H,Kவுக்கும் ஃபார்முலா படிக்க வேண்டும். அடுத்த டைப் 4th டைப்பு போகலாம். டைப் நம்பர் 4 கீழ்ப்புற திறப்புடையது, ஓப்பன் டவுன்வேர்டு. அப்போ x² = -4ay. இதுதான் இதனுடைய ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்ம். இதிலே பார்த்தீங்கன்னா H,K மாறி வர்றது. கீழ்ப்புற திறப்புடையது ஓப்பன் டவுன்வேர்டு. அப்போ x - H² = -4ay - K. இதுதான் இதனுடைய ஃபார்முலாஸ். அப்போ கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இது அதே மாதிரி இது 6 டைப் தான். அச்சு என்ன, முனை என்ன, குவியம் என்ன, செவ்வகல சமன்பாடு என்ன, இயக்கு வரை சமன்பாடு என்ன, செவ்வகல நீளம் என்ன, அதே 6 கான்செப்ட். ஆக்சஸ்னா என்ன, ஃபார்முலாஸ் எழுதணும். வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம். இந்த 6 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டா எழுதிட்டா இந்த 6ம் அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது என்ன சொன்னால் கீழ்ப்புற திறப்பு உடையது. அப்போ கீழே திறக்குன்னு சொன்னோமா. அப்போ கீழே திறக்குன்னு சொல்கிறப்ப டயக்ராம் போட்டு டயக்ராமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கீழ் திறப்புன்னு சொன்னனால எக்ஸ் ஒய் டேஷ்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த கீழ் திறப்புக்கு மட்டும் டயக்ராம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பாருங்களேன், நல்லா கவனிங்கப்பா. ஏன்னா இங்கேருந்து போடுங்க, இங்கேருந்து அப்படியே போடுங்க, நீட்டாக படம் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் வந்து டயக்ராம் வந்து எலிப்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்போ நல்லா கவனிங்கப்பா, இது வந்து எந்த ஈக்குவேஷன்ப்பா? அப்போ x² -4ay ஈக்குவேஷன். இது வெர்டெக்ஸ் v வந்து 0,0 எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஃபோக்கஸ் வந்து இந்த நடுவில் தான் வரும்னு சொல்லிங்க, அச்சு மேலே தான் ஃபோக்கஸ் வரும், மறந்துடாதீங்க. அப்போ எஃப் வந்து சொல்லுங்கப்பா, யாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வரும்? 0,-a. அப்போ 0,-a. அப்போ ஒய் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ 0,-a. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வக நீளம் l அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ y -a. இந்த -a இருக்குல்ல, அப்படியே போட்டாச்சு. இதுக்கு அடுத்து இயக்கு வரை இங்கே வருமா? இயக்கு வரையின் சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த என்னது? டைரக்ட்ரிக்ஸ். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் இங்கே வருதா? அப்போ y என்னது? பாசிட்டிவ் லைன். அப்போ y a. அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் டயக்ராம் தெளிவாக போட்டிங்கன்னா அங்கே போய் டக்குன்னு அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்ப்பா? ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்ஹெச்னா எக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி எழுத போகிறோம். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, ஒரே நிமிஷம். அச்சுனா இங்கே நல்லா கவனிங்களே. அப்போ அச்சு என்பது என்ன ஆச்சு? ஒய்ஹெச். அப்போ ஒய்ஹெச்னா என்ன அர்த்தம்? x = 0. இதை வேணால் அப்படியே நேரடியாக எழுதவா? அப்போ ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்னால் x = 0 கிடையாது, x = h, சொன்னோம்ல. அப்போ h போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா v என்பது h, தானே. அப்போ எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸுக்கு என்ன போடணும்? h போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஈஸியாக போட்டோம். அதுக்கு அடுத்தது வெர்டெக்ஸ். அப்போ v என்பது 0,0 எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே vங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். v என்பது h, சென்டர் மாறிடுது, வேறு ஒன்றும் இல்லை. வெர்டெக்ஸ் வந்து மாறிடுது. அதுக்கடுத்து ஃபோக்கஸ். அப்போ எஃப்னு என்ன போட்டோம்? 0,a போட்டோம். 0,-a போட்டோம். எனது வந்து கீழெல்லாம் திறந்துருக்கு, கீழ்ப்புறம். இங்கே எஃப் எப்படியா போடலாம்? அதே 0 எழுதுங்க, அதே -a எழுதுங்க, ஹச் சேர்த்துருங்க, கே சேர்த்துருங்க, ஆட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அழகாக பார்முலா வந்துடும். அப்போ 0 + h, -a + k, அவ்வளோதான். ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஃபார்முலாவை நீ மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஃபார்முலா இருக்குப்பா, பார்த்தாவே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் நீ ஃபார்முலா எப்படி ஈஸியாக எழுதுனதுக்காண்டி தான் நான் அப்படியே போட்டு ரெண்டையுமே காமிச்சிட்ருக்கேன். அப்போ செவ்வகத்தின் சமன்பாடு. அப்போ செவ்வகத்தின் சமன்பாடு என்ன போட்டோம்? y -a போட்டோமா? அப்போ இங்கே வர்றப்போ y -a. அப்போ ஒய்னா கே தானப்பா, அப்போ +k போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ h, k தானே. அப்போ ஒய் பாட்டு வர்றப்போ கே மட்டும் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து இயக்கு வரை சமன்பாடு. அப்போ y +a போட்டோம். இந்த y a போட்டோமா? அப்போ இங்கே எழுதுகிறப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், இயக்கு வரை சமன்பாடு. y a போட்டு அதோட என்ன சேர்க்க போகிறீங்க? கே சேர்த்துருங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது செவ்வக நீளம் l அப்போ l என்பது 4a தான், ஜென்ரல் தான், அது காமன், 4 தான். அப்போ y = 4a. அது எந்த ஒரு l = 4a, அது எந்த ஒரு லேட்டஸ்ட் ரெக்டமாக இருந்தாலும் 4a தான் பேரபோலாவை பொறுத்தளவுக்கு. அப்போ எல்லாமே எழுதியாச்சு. அப்போ எழுதின பின்னால் டயக்ராம் வந்து போட்டு காமிச்சிட்றேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக இன்னும் இருக்கும். அப்போ இது வரைக்கும் 4 மாடல் தான் பார்த்துருக்கோம். 4 மாடலுக்கு 8 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அப்போ எழுதி நல்லா சண்டே இன்னைக்கு, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ என்னையா சொன்னோம்? கீழ்ப்புற திறப்பு உடையது. அப்போ கீழ்ப்புற திறப்பு. அப்போ கீழே திறக்கிறது வந்து இங்கேருந்து இங்கிட்டு திறக்கலாம், இப்படி தான் திறக்கலாம், அதாவது இப்படி தான் திறக்கலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன், இந்த இடத்த எடுத்துக்கிறேன். எங்கே வேணால் எழுதலாம். அது v வந்து h, k எங்கே வேணால் எழுதலாம்ப்பா, உனக்கு கன்ஃபியூஸ் வராமல் இருந்தால் போதும். அப்போ எழுத போகிறேன் பாருங்கள், படம் டயக்ராம் போட போகிறேன் பாருங்கள், நல்லா கொனிங்க. அப்போ டயக்ராம் அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய வெட்டக்கூடிய பகுதி தான் வந்து வி, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த விலேருந்து படம் தானே போடணும், கீழே தானே திறக்கணும். இந்த திறந்து விட்டுறேன், இந்த பாருங்கள், இந்த அப்படி போடுங்க, அவ்வளோதான். இங்கிட்டு நல்லா போட்டுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. இப்போ அப்படியே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து எழுத போகிறேன், டக்குன்னு எழுதலாமா? அப்போ வி எழுதியாச்சுப்பா. அப்போ இந்த இடம் என்னப்பா? ஃபோக்கஸ்ப்பா.
இந்த இடம் என்னப்பா லேட்டஸ்ட் செக்டம்ப்பா எல் டேஷ்ப்பா. இந்த இடம் என்னப்பா டேரக்டர்ஸ்ப்பா. அவ்வளோதான்ப்பா. டக்கு 4 உடனே எழுதிட்டு பாரு. அப்போ அதுக்கடுத்து நீ குறிக்கணும். அப்போ எஃப்ங்கிறது என்னது 0, -a போட்டோம். அப்போ 0 + h, -a + k அவ்வளோதான். அதுக்கடுத்து இது வந்து எல் டேஷ் என்னது 4a, அது தனிப்பட்டது. அது ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம், செவ்வகல நீளம் என்பது என்னது. அப்போ y = -a + y k தானே போட சொன்னேன். அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் இயக்கு வரை. அப்போ y = a தானே போட்டோம். அது ஏயோட ஒய்னாவே கே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்பளுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவுமே கிடச்சிருச்சு. அப்போ இது வரைக்கும் பார்த்த பூராமே பரவளையத்தினுடைய எல்லா ஃபார்முலாவுமே பார்த்தாச்சு. இனிமேலும் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை அசை கூட முடியாது. இது எல்லாமே தெரிஞ்சுன்னா ஈஸியாக சம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவை ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும்ப்பா. அப்போ ஃபார்முலா தப்புனாவே எல்லாம் தப்பாயிரும்ல. அதனால தான் வந்து உங்களுக்கு 2-3 நாளாகவே கிளாஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட் கிளாஸாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 4 டைப்புமே தெரிஞ்சுட்டாவே உங்களுக்கு ஈஸியாக போடலாம். இப்போ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா அப்படி கலந்துருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, பேரபோலா சம்மு எங்கெங்கே இருக்கோ அதை பூரா எடுத்து மொத்தமாக பார்த்துருவோம். பரவளையம் சம்ம பூரா முதல்ல பார்ப்போம். அதுக்கடுத்து நீள்வட்டம் பூரா தெளிவாக பார்ப்போம். அதுக்கடுத்து அதிபரவளையம் பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ பேரபோலா வந்து அடுத்த வீடியோவில் வந்து சம்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே ஃபார்முலாஸாக இருக்குது. அதனால் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஃபார்முலா வந்து புக்கில் வந்து 283 தமிழ் மீடியம் பேஜ் வந்து 283 283 பேஜ் நம்பர், தமிழ் மீடியம் பேஜ் நம்பர். இந்த தமிழ் மீடியம் புக்கு தான் வந்து நான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இது பேஜ் நம்பர் இங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நானாத்தாயே எழுதுனேன், ஒன்றும் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் டக்குன்னு அப்படியே எழுதி போயிட்டே இருக்கலாம். அப்போ டயக்ராம் நல்லா நீட்டாக போடுங்க. ஒரு எலிப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று 20 ரூபா தான், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.